விழுப்புரம் மாவட்டத்தில் முறைகேடாக இயங்கும் கிரனைட் குவாரிகளால் நிலத்தடி நீர்மட்டம் பாதிக்கப்பட்டு விவசாயத்திற்கு நீர் இல்லாமல் தவிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ளது குன்னம் கிராமம். மதிப்புமிக்க பச்சை கிரானைட் கற்கள் இங்கு அதிகமாக காணப்படுகிறது என்பது இதன் தனிச்சிறப்பு. ஆனால் இந்த சிறப்பு காரணமாகவே குன்னம் கிராமம் பல பிரச்சனைகளை எதிர்கொண்டு வருகிறது. பள்ளி மற்றும் குடியிருப்புகளுக்கு அருகிலேயே கிரானைட் கற்கள் வெட்டி எடுக்கப்படுவதால் மாணவர்களின் படிப்பு பாதிக்கப்படுவதோடு வீடுகளும் விரிசல் ஏற்படுவதாக வேதனை தெரிவிக்கின்றனர் இந்த பகுதி மக்கள். கோயில் பக்கத்தில் 2 ஒரு 40 அடி அதெல்லாம் கிணறு வச்சு அது ஆயில் இன்ஜின் வச்சு எனக்கு பயிர் வச்சுக்கிறோம். அது பக்கத்தில் கோயில் என்ன 1000 அடிக்கு மேலே பள்ளம் போட்டு யாராச்சும் வேட்டு வச்சு அது பண்ணி பண்றாங்க. அதனால எங்களுக்கு பயிர் வைக்க முடியல. பல கோடி ரூபாய் மதிப்பிலான கிரானைட் கற்கள் உரிய உரிமமின்றி வெட்டி எடுக்கப்பட்டு கடத்தப்படுவதாகவும் புகார் கூறுகின்றனர் குன்னம் கிராம மக்கள். இது தொடர்பாக புகார் அளிப்பவர்கள் கிரானைட் உரிமையாளர்களால் மிரட்டப்படுவதாகவும் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் தெரிவித்தால் நடவடிக்கை எடுக்கப்படுவதில்லை என்றும் கூறுகின்றனர் அப்பகுதி மக்கள். அரசுக்கு சொந்தமான 40 சென்ட் பரம்போக்கு இடத்துல கல்குவாரி வெட்டி ஒரு 50 கோடிக்கு மேல எடுத்துட்டாங்க, கொள்ளையடிச்சிட்டாங்க. கொள்ளையடிச்சதுல அதில் இருக்கிற மேனேஜ்மெண்ட் லோக்கல் அவங்க அதில் விடல, பல கோடி கணக்கில் கொள்ளடிக்கிறாங்க. கிரானைட் கற்கள் வெட்டி எடுக்கப்படுவதால் ஏற்படும் பள்ளங்களை குவாரி உரிமையாளர்களை சமன் செய்து தர வேண்டும் என்பது விதி. என்றாலும் அதனை யாரும் பின்பற்றாததால் பள்ளங்கள் பாதுகாப்பற்ற நிலையில் உள்ளதாகவும் கிராம மக்கள் கூறுகின்றனர். குன்னம் மக்களின் புகார் குறித்து விழுப்புரம் மாவட்ட ஆட்சியரை தொடர்பு கொண்டது புதிய தலைமுறை. மக்களின் புகார்கள் குறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இது தொடர்பான ஆய்வினை மேற்கொள்ள விரைவில் தான் அந்த பகுதிக்கு செல்ல உள்ளதாகவும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறைக்காக விழுப்புரம் ஜோதி நரசிம்மனுடன் மரிகிரீகன்.